கண்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சிறு செய்தி நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இதை அவர் எப்படி புரிந்து கொண்டாலும் சரி, ஆனால் விஜயை சார்ந்த டிவிக்கு கட்சி தொண்டர்களுக்கு நான் சொல்கிறேன், அரசாங்கத்தின் மேல குறை சொல்லி அரசாங்கத்தின் மேல் பழி சாட்டி வருவதனால் ஒரு கட்சி வளரப் போவதில்லை. மக்களுக்கான கட்சியாக இருக்குமானால் நீதியை மட்டும் தேடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நீதியை செய்திருந்தால் நீதியின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அநீதி செய்திருந்துச்சுனால் கட்டாயம் நீங்கள் செய்த அநீதிக்கு தக்க தண்டனை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உங்கள் கட்சி தலைவர் விஜய் நிமித்தமாய், விஜய் ரோட் ஷோ செய்தது நிமித்தமாய் 41 மக்கள் மரித்திருக்கிறார்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்வதனாலோ மேலும் பிரச்சனை உண்டு பண்ணுவதனாலோ இந்த பிரச்சனை தீர்ந்து போவதில்லை. சுப்ரீம் கோர்ட் வரைக்குமாய் இந்த கேஸ் போயிருக்கிறது. நடப்பதை பார்ப்போம். பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயம் தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இதை சும்மா விட்டு வைக்காது. இதை சரியான தக்க பதில் சொல்லி ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள்.